10th மேக்ஸில் 96 வாங்கினேன்னா 12th 160 சம்திங் தான் வாங்கினேன். இதுக்கான காரணம் என்ன? இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ராபர்ட் கியோசாக்கியோட ஒரு கோட் தான் ஆன்சர். டோன்ட் லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் வாட் த ஃபெயில்டு ஒன் டிட். அதாவது ஜெயிச்சவங்களோட கதையை பார்க்காதீங்க, தோத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்து அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனவங்கள விட்டுருங்க, என்ன மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களோட வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். படின்னு படிப்படியாக படித்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி சில குளறுபடிகளை பண்ணி நீங்கள் உருப்படியாகாமல் போனீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு செருப்படி தான் கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டென்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் முரட்டு மிஸ்டேக் நான் பண்ணது டோன்ட் கெட் ஸ்டக். காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு சாப்பிட்றமோ இல்லையோ டெய்லி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டோ சைக்கிள் டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட்டோ எழுதி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு கோச் பண்ணி ட்ரைனிங் எடுத்து தான் நம்ம போயிருப்போம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனேவும் அடடா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக எழுத ஆரம்பிப்பீங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் மைண்டுக்கு வரல, ஸ்டக் ஆகிடுச்சு, ஐயோ இது நமக்கு தெரிஞ்சதாச்சே மறந்து போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. நீங்கள் கடைசியாக வந்து கூட அதை நீங்கள் யோசித்து எழுதிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கூட இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 27 வரும். பட் அதை டிரைவ் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்டெப்பில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஒருமேனு யோசிச்சு அந்த ஒரு கொஸ்டினுக்கே நான் 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுனால பின்னாடி என்னால் 2 10 மார்க் ஒரு 6 மார்க் எழுதவே டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா டோன்ட் வேஸ்ட் டைம், ஜஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த மேட்ரு, எனக்கு தெரிஞ்ச இந்த தப்பெல்லாம் இந்தியாவிலே நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து அப்பாடா நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் இருக்காருன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அது என்னென்னா கொஸ்டின் நம்பர் போடுறது. ஏன்டா கொஸ்டின் நம்பர் போடாமல் யாராவது ஆன்சர் எழுதுவாங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி நான் நிறையா வாட்டி எழுதியிருக்கேன். பப்ளிக்லேயும் நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கொஸ்டின் நம்பர் போட்டு தான் எழுதுனா அப்படின்றதே எனக்கு தெரியல. ஒருவேளை மொத்தமாக அடித்து நம்மளை ஃபெயில் ஆக்கிடுவாங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க ஒரு ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க. அந்த ஆன்சர் கீழே கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தா மட்டும்தான் அதுக்குண்டான ஆன்சரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லா ஆன்சருக்கும் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம், முதல்ல எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சில்லியாக தெரியலாம். பட் ஆனால் நான் ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு சைடில் கீழே கொடுத்துருந்த ஒரு கொஸ்டினே நான் படிக்கல. ஸோ நமக்கு அந்த பதட்டத்தில் நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டோமான்றதே நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உங்கள் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்க. ஆன்சர் பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. 3வது மேட்ரு, 1 மார்க் கொஸ்டினை முதல்ல எழுதாதீங்க. 1 மார்க் கொஸ்டினை நீங்கள் எப்படி எழுதினாலும் எவ்வளோ நேரம் எழுதினாலும் அதுக்கு 1 மார்க் தான் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா லெத்தார்ஜிக்காக உங்களையே அறியாமல் நீங்கள் அதில் நிறையா டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பின்னாடி இருக்கிற 5 மார்க்கு பெரிய கொஸ்டின் எல்லாத்தையும் வரட்டுன்னு கிறுக்கி கண்ணாப்பினான்னு எழுதி கொடுப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய கொஸ்டின்ஸை எழுதுங்க. 1 மார்க் கொஸ்டின் கடைசி ஒரு 1/2 hour இருக்கும்போது எழுதுனீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு அதை நீங்கள் அப்போ சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த டிப்பை முக்கியமாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ரு, நல்லா தூங்கிட்டு தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்கு போங்கப்பா. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தெரியலாம். ஆனால் என்னோடய ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் நைட்டு 2-3 மணி வரைக்கும் உட்காந்து படித்ததுனால அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சு எப்படா எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வருவோன்னு ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோவில் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன்னா மேபி இன்னொரு 40-50 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கலாம். நீங்கள் சில பல வருஷங்கள் கழித்து ஒருத்தர் ரோஸ் கலர் சட்டையை போட்டு அப்போவே சொன்னால் நம்ம தான் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த டிப்ஸ் எல்லாம் மைண்டில் நல்லா ஏற்றிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் உங்களோட எக்ஸாம்ஸை எழுதுங்க. நல்லா எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. சூப்பர் மார்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. வேறு ஏதாவது டாபிக்ஸ் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உடனே நம்ம சேனலில் ஒரு வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.